லாஸ்ட் டைம் பண்ண இட்டாலியன் டிஷ் வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மெக்சிகன் டிஷ். இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தி. ஸோ நம்மளோட குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஐயோ, இது என்ன கஷ்டமான வேலையாக இருக்கும் போல இருக்கேன். பண்ணு. கேரட்டை வந்து ஸ்மால் இந்த துருவிக்கணும். இப்படிலாம் பண்ணால் துருவ முடியாது, நல்லா துருவு. ஓகே, கேரட்டை வந்து இந்த மாதிரி நல்லா துருவில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகமை வந்து எப்படி ரொம்ப ஸ்மால் பீசஸாக கட் பண்ணணும். ஐ வில் டூ இட். ஃபுல் கேப்சிகம் போட போறியா? தெரியும் இல்லை, எனக்கு தெரியலடி, நிஜமாலே தெரியாது. தேவா, உன்னை நம்பி வேற நான் லஞ்ச் வேற எதுவும் வேற பிளான் பண்ணிக்கல. எல்லாம் அப்படிதான். இது எப்படி கட் பண்ணணும்? ஸ்மால் பீசஸ். இது பேர் கட் பண்ணிட்டு இருக்கேனே. வாக்கில் ஏதாச்சும் இந்த ரெட் கலர் கேப்சிகம் வந்து நான் சும்மா ஒரு இதுக்காக இப்படி கட் பண்ணிட்டேன். இப்படியே போட போறியா? இல்லை இல்லை இல்லை, இது கண்டிப்பாக ஸ்மால் பீசஸ். ஸ்மால் பீசஸ்க்கு இப்படி போட்டால் என்ன? இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டியா? அந்த சீடெல்லாம் எடுத்தாச்சு. சும்மா ஏதாச்சும் இப்போ என்ன, இதையும் தூக்கி மிக்ஸு. ஆமாம், எல்லாத்தையும் தூக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிச்சு. கட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் இது டைம் ஆகும். பட் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது பேர் பெல் பெப்பரா இல்லை கேப்சிகமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரெண்டும் ஒன்று தானா? சரி, இது ரெண்டையும் கட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து மொசரெல்லா சீஸ். ஓகே, இதை வந்து ஃபுல்லாகவே கொட்டிடுங்க. சீஸ் சாப்பிடாதவங்க என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்லு? நானே சாப்பிடுவோம், எனக்கே தெரியாது. ஏதோ அவனுக்கு போட்டிருக்கானுங்க, நானே ஏதோ இது ட்ரை பண்ணுறேன். இதில் இதுக்கு வேற எடிட் பண்ணிடு. உன்னை பார்த்து 4 பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க. சீஸ் சாப்பிடாதவங்களாம் இது செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டும் போட போகிறோம். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் காரத்துக்காக. ஆக்சுவலி இது போடுறதில்ல, நம்ம காரம்லாம் நல்லா சாப்பிட முடியாதுல்ல, அதனால் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம். எவ்வளோ டீஸ்பூன் போடுற? அளவெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இது என்னது? இது வந்து பெப்பர். ஓகே, பெப்பர் பொடி இருந்தால் கூட ஓகே தான், பட் இதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேவையான அளவு சால்ட்டு. தேவையான அளவுன்றது என்னன்னு தெரியல. அவ்வளோதான், சும்மா லைட்டாக அவ்வளோதான், முடிஞ்சு. இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாம். If you're hygiene conscious, you can use a spatula. கரெக்ட். சொல்லு. மின்ட்டு இந்த செடியிலேருந்து எடுத்து வச்சேன். மின்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மின்ட்டையும் நல்லா ஸ்மால் தமிழில் சின்னஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. சிறுசாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இல்லை, சொல்லு. கொஞ்சோண்டு கொரியாண்டர். அப்படியே நின்னுக்கோ. என்னடா அதை கட் பண்ண முடியல? சின்ன கத்தி யூஸ் பண்ணணும் இதுக்கு தான். பிச்சு போட வேண்டியதுதான். It smells good. போதும். மிக்ஸ். இதையும் எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுச்சு. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மிக்ஸ் ஓவர். ஓகே, மிக்ஸ் ஓவர் பண்ணியாச்சு. ஆமாங்க. ஸோ இது வந்து நார்மல் சப்பாத்தி மாதிரி தாங்க. ஆனால் வந்து இது அநேகமாக மைதாவில் பண்ணதுன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும்னா, இதை வந்து இதில் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே,
ஸோ கலர்ஃபுல். போதும் ரொம்ப ஓவர் ஆகிட்டு போகுது. அவ்வளோதான். 10 தானே அடுத்ததுக்கெலாம்? தெரியலையே, நீ தானே ஷெஃப்பு. நான் தான் செஃப். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா பேன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சமாக லைட்டாக பட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் எடுத்து அப்புறம் மறுபடியும் இந்த ஜாலி வேலை தான். ஜாலி அவ்வளோதான். இப்போ இதை வந்து கல்லில் போட வேண்டியதான். கல் சூடானதுக்கப்புறமா சரி, சூடாகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகணும். ப்ளஸ் வந்து அந்த கேப்சிகம், இந்த கேரட் இது எல்லாமே வேக ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவ்வளோதான். ஜாப் வெல் டன். இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து அழுங்காமல் இப்படி மேலே அப்படி பட் இப்போ இப்படி தான் திருப்பணும். இப்படி தூக்கி அப்படி கையில் பிடிச்சிட்டு அது ஒரு ஃப்ளிப்பு. இந்த பிக்சர்லாம் எனக்கு தெரியல. ஓகே தான், போதுமா? அப்படிதான் தெரியுது. போடு. ஐ திங்க் இட்ஸ் டன். ஸோ இப்போ வந்து இப்போ தான் இந்த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். எஸ், கட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, டேஸ்டிங் டைம். இது ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இருக்குது பாருங்கள். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிருக்கு. இது நிஜமாலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ப்ளஸ் உள்ளே வந்து நம்ம சால்ட்டு, பெப்பரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சீஸு, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டதுனால நல்லா ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக எப்படி இருக்குன்னா ஒரு க்ரன்ச்சியாக அந்த சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த கேப்சிகம்லாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தருது. இந்த டிஷ் பேர் வந்து Quesadilla. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.